ಅಯ್ಯಯ್ಯೋ ಕಾಣುವೆ, ಅಯ್ಯಯ್ಯೋ ಕಾಣುವೆ. ರೋಡ್ ಆಮೇಲೆ ಕೊಡಿ, ಲೈಟ್ ಆಮೇಲೆ ಕೊಡಿ, ಮೊದಲು ನಮಗೆ ಪ್ರಾಣವನ್ನ ಉಳಿಸಿ. ಸೇವ್ ಕೇಜ್ ಆಫ್ ಯುನೈಟೆಡ್ ಫ್ರಂಟ್ ಆಫ್ ಪಾರ್ಟಿ நீ வார்னிங் கொடுக்குற ஜோதிவாசி யாரு நீ தெரிஞ்சுக்கணும். KGF ಬಂದ್ ಮಾಡ್ತೀರಿ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀರಿ. ಬಂದ್ ಮಾಡಲ್ಲ ಬೇಡ. மோகன கிருஷ்ணா வந்தா பாடி கூட வந்துட்டான்னு. ஏன்னா எப்பவுமே கோளாருக்கு போ ನಂತು ಕೋಲಾರ ಇಂಪಾರ್ಟೆಂಟ್ ಆಯ್ತು. ಪೇಷಂಟ್ ಆಗಿ ಹೋಗಿರೋಂಥವ್ರು ಅನೇಕರು ಶವವಾಗಿ ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಇಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಶಾಸಕರುಗಳಿಗೆ, ಜನಪ್ರತಿನಿಧಿಗಳಿಗೆ ಒಂದು ಪ್ರಾಣದ ಬೆಲೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ಇವತ್ತು ಯಾವುದೇ ರೀತಿಯಾದಂತ ಕಾರ್ಡಿಯಾಲಜಿ ಸ್ಪೆಷಲಿಸ್ಟ್ ಇಲ್ಲ. ಇವತ್ತು ಯಾವ್ದಾದ್ರು ಒಂದು ಶಸ್ತ್ರಚಿಕಿತ್ಸೆ ಮಾಡಬೇಕು ಅಂತಂದ್ರೆ ಕೋಲಾರವಾಗಿ ಕುಪ್ಪಕ್ಕೋಗಿ ಅಂತಾರೆ. ஒரு ஓட்டுக்குள்ள நம்ம தோட்டம், அந்த ஓட்டுக்கு இன்னைக்கு நமக்கு பகுமானமா வந்திருக்கிறது, கிஃப்டா வந்திருக்கிறதுனா இந்த மாதிரி சாவுதான்றது நான் உங்களுக்கு சொல்ல போறேன். 1000 கணக்கில் 2000 கணக்கில் வந்திருக்கேன். தாய்மார்கள், அண்ணா தம்பிக்குன்னு, சகோதரிக்கு எல்லாருக்குமே என்னோட வணக்கம் தெரிஞ்சுக்கிறேன். ಶಾಂತಚಿತ್ತವಾಗಿ ನಡೆದುಕೊಂಡು ಮೋಹನ್ ಕೃಷ್ಣ ಸಾಹೇಬರ ಹೋರಾಟಕ್ಕೆ ಸರ್ಕಾರ ನಮಗೆ ತಂದವಾದ ರೋಡ್ ಬೇಡ, ತಂದವಾದ ಲೈಟ್ ಬೇಡ, ಮೊದಲು ಪ್ರಾಣವನ್ನ ಉಳಿಸಿ ಅಂತ ನಾನು ಹೇಳ್ತೀನಿ. ತಂದವಾದ ಲೈಟ್ ಹಾಕಿದ್ರೆ ಕೈಸಲ್ಲಿ ಬರ್ತದೆ. ಅದು ಉನ್ನತ ಪದವಿರ್ತಕ್ಕಂಥ ಶಾಸಕರಲ್ಲಿ ಅತಿ ಶ್ರೀಮಂತ ಪದವಿರ್ತಕ್ಕಂಥ ಒಬ್ಬ ಮಹಾನ್ ಭಾವ ಪುತ್ರಿಯ ಒಂದು ಸ್ಥಾನದಲ್ಲಿ ನಾನು ವಿನಂತಿ ಮಾಡ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದೀನಿ. ರೋಡ್ ಆಮೇಲೆ ಕೊಡಿ, ಲೈಟ್ ಆಮೇಲೆ ಕೊಡಿ, ಮೊದಲು ನಮಗೆ ಪ್ರಾಣವನ್ನ ಉಳಿಸಿ, ನೀರನ್ನ ಕೊಡಿ, ಶೌಚಾಲಯವನ್ನ ಕೊಡಿ ಅಂತ ನಾವು ನಿಮ್ಮನ್ನ ಬೇಡ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಪಕ್ಕ ನಿಮಗೆ ಮತವನ್ನ ಹಾಕಿದವರು, ನಿಮಗೆ ಓಟನ್ನು ಹಾಕಿ ಗೆಲ್ಲಿಸಿದವರಿಗೆ ಗೌರ್ಮೆಂಟ್ ಹಾಸ್ಪಿಟ್ಲು, ನಮಗೆ ಡಾಕ್ಟರ್ ಬಾಬಾ ಸಾಹೇಬ್ ಕೊಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥ ಗೌರ್ಮೆಂಟ್ ಹಾಸ್ಪಿಟ್ಲು ಸಾಕು. ಆದ್ರೆ ನಮ್ಮ ಪ್ರಾಣವನ್ನ ಉಳಿಸುವಂತ ಕೆಲಸ ನಿಮ್ಮ ಜವಾಬ್ದಾರಿ ಅಂತ ನಾನು ನಿಮ್ಮಲ್ಲಿ ಮನವಿ ಮಾಡ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಕೆಜಾಫ್ನ ಜನತೆಯ ಕಷ್ಟ, ಈ ಕೆಜಾಫ್ ಜನತೆಗೆ ಹಾಸ್ಪಿಟಲ್ ಹೋದ್ರೆ ಲಂಚ ಯಾವ ರೀತಿ ಪಡ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಂತ ನಾನು ನಿಮಗೆ ಬೇಕಾದ ಪ್ರೂಫ್ ಸಮೇತ ಕೊಡ್ತೀನಿ. ಅವ್ರ ವಿರುದ್ಧ ಏನ್ ಕ್ರಮ ತಗೊಳ್ತೀರಾ ಅಂತ ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಕೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಯಾರಾದ್ರೂ ಪ್ರಾಣವನ್ನ ಉಳಿಸ್ಲಿಕ್ಕೆ ಬಂದ್ರೆ ಅಥವಾ ಯಾರೋ ಒಬ್ಬ ರೋಗಿ ಈ ಆಸ್ಪತ್ರೆಗೆ ಹೋದ್ರೆ ಬಹುತೇಕವಾಗಿ ಶವವನ್ನಾಗಿ ಕಳಿಸ್ತಿರ್ತಕ್ಕಂಥ ಈ ಆಸ್ಪತ್ರೆ ನಮ್ಮ ಕೆಜಾಫ್ ನಗರ ಭಾಗದಲ್ಲಿ ಬಹಳ ದುರಂತ. ಆದ್ರಿಂದ ಇವತ್ತು ನಾವೊಂದು ಕರೆಯನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ರೆ ಆ ಕರೆಗೆ ಸ್ಪಂದಿಸಲಿಕ್ಕೆ ನಮ್ಮ ಖ್ಯಾತ ವಕೀಲರಾದಂತ ಜ್ಯೋತಿ ಬಸವರು ಬಂದಿದ್ದಾರೆ. ಇವತ್ತು RK ಫೌಂಡೇಶನ್ ನ ಚೇರ್ಮನ್ ಆದಂತ ಸನ್ಮಾನ್ಯ ಶ್ರೀ ಮೋಹನ್ ಕೃಷ್ಣ ಅವರು KGF ಗಾಂಧಿ ಸರ್ಕಲ್ ನಿಂದ ಸುಮಾರು 1000 ಗಟ್ಟಲೆ ಯುವಕರನ್ನ ಒಗ್ಗೂಡಿಸಿ
ಒಂದು ಕ್ರಾಂತಿ ಮೆರವಣಿಗೆಯನ್ನು ಮಾಡಿಸಿ ತೋರಿಸಿದ್ದಾರೆ. ಈ ಕೆಜಿಎಫ್ ಕ್ಷೇತ್ರದಲ್ಲಿ ನ್ಯಾಯವನ್ನು ಕೇಳುವುದಕ್ಕೆ ಇನ್ನೊಬ್ಬ ಮಗ ಹುಟ್ಟಿದ್ದಾನೆ ಅನ್ನುವುದನ್ನು ಇವತ್ತು ಅವರು ಈ ಕೆಜಿಎಫ್ಗೆ ತೋರಿಸಿದ್ದಾರೆ. பிணத்தை தூக்கிக் கொண்டு ஆவேசமான கோஷங்களை இட்டு இன்றைக்கு அந்த ஊர்வலம் கோலார் தங்கவயலுடைய முக்கிய வீதிகளை உலுக்கியதை கண்ணார கண்டு கொண்டிருக்கின்றோம். இந்த ஜெனரல் ஹாஸ்பிட்டலை பத்தி இங்க பேசணும் அப்படின்னு சொன்னா இந்த போராட்டத்தை யார் நடத்துறாங்கன்றது முக்கியம் இல்லை. இந்த போராட்டத்தை எதற்காக நடத்துறாங்கன்றத பார்க்கணும். இன்னைக்கு சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் இந்த போராட்டத்தை ஆதரித்து அவர்களோடு நாங்கள் கலந்து கொண்டிருக்கின்றோம். சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் இதிலே அங்கமாக இருக்கக்கூடிய மோகன் கிருஷ்ணா சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் பார்த்து நீ வார்னிங் கொடுக்கிற. ஜோதிவாசி யாருன்னு நீ தெரிஞ்சுக்கணும். எங்க தாத்தா இந்த கடியில உயிர் விட்டு தியாகம் பண்ணுவேன். எங்க அப்பா ராமசாமி இந்த ஊர்ல எத்தனையோ அரசியல் போராட்டங்கள்ல ரத்தத்தை சிந்தியவருடைய மகன் நான். என்னுடைய அரசியல் பயணம் 13 வயசுல எங்க அப்பா கூட ஆக்டாப்டர் போட்டு போராட்டத்தில் நடத்துவேன் நான். முனியப்பா 28 வருஷம் இந்த ஊர்ல எம்பி இருந்தாரு. அவருடைய சாதனைனா அவர் இந்த கோலார் தங்கவயல் மக்களுக்கு செய்த சாதனைனா கோலார் தங்கவயல்ல சுரங்கம் மூடி இன்னைக்கு 28 25 வயது ஆண்டு காலமாக இந்த தொழிலாளர்கள் கண்ணீர் சிந்துகிறார்களே. இதற்கு பிதாமகன் உன் தந்தை முனியப்பா இதே எலெக்ஷனுக்கு முன்னாடி பிஜேபி கவர்மெண்ட் இருக்கும் போது 8 கோடியில நான் சாதனை பண்ணிட்டு 8 கோடியில கட்டணத்தை கட்டிட்டேன். எலெக்ஷன்ல சாதனை நாயகி அப்படின்னு பாட்ட போட்டு மிகப்பெரிய இந்த ஹாஸ்பிட்டல ஊருக்கெல்லாம் பேனர் போட்டு வச்ச தாய் யாருமா? நீதானே. ஐசி யூனிட் வந்துச்சு, இன்னைக்கு கேரியாக் யூனிட் வந்துச்சு, ஜெயதேவா ஹாஸ்பிட்டல் வந்துச்சு. இந்த ஊர்ல நான் எல்லாத்தையும் பாதுகாக்கிறேன்னு சொல்லி மிஸ்கைடு பண்ணி ரூமர் பண்ணி இந்த ஊர்ல ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் ப்ரொபகண்டா பண்ண தாய் இந்த ஊருடைய எம்எல்ஏ ரூபகலா சசிதர். ஓட் சோரி பத்தி நீ இன்னைக்கு பேசுற. நீ தான் ஓட் சோரி. கேஜிஎஃப்ல இன்னைக்கு ஓட் சோரி யாருன்னு சொல்ல அது ரூபகலா சசிதர். மோகன் கிருஷ்ணா இப்படிப்பட்ட ஆயிரக்கணக்கான இளைஞர்களை கொண்டு வந்து இன்னைக்கு வாய்த்துல புளிய கஷ்டார். இன்னைக்கு இந்த தொகுதியினுடைய எல்லா பகுதியிலும் மூளைக்கும் இன்னைக்கு மோகன் கிருஷ்ணனுடைய போராட்டத்தை இன்னைக்கு பேசுவாங்க. ನಾವು ಬೇರೆ ರೀತಿಯಲ್ಲಿ ನಾವು ನೋಡಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. ಒಂದೇ ಕಾನೂನು ರೀತಿಯ பார்க்கணும். இன்னொன்று பொதுக்கூட்டத்தை போட்டி என்கிட்ட சொல்லணும். இல்ல குருபகாம் செய்தின்னு சொல்லிட்டு காமிக்கணும். உன்னை பார்த்து நான் ஓடிடுறேன்னா போலீஸ கேட்டுப்பார், இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டை கேட்டுப்பார். ஜோதிவாசி யாரு? என் மேல என்ன கிரிமினல் கேஸும் கிடையாது. போராட்டத்தை தவிர இதே ஹாஸ்பிட்டல் எல்லாம் பூட்டு போட்டு அக்யூஸ் ஆனவன் நான். முனிசிபாலிட்டியில கக்கு செட்மெண்ட் பத்தி அரெஸ்ட் ஆனவன் நான். நீ எங்கம்மா கைதி ஆகிறார்? தொழிலாளி புள்ள சரி போடவன மணி ஸ்கூல்ல வச்சு சட்டம் வச்சு இந்த ஊருடைய போராட்டத்தை பார்த்தவங்க நானும். எங்களை பார்த்து ಬೇರೆ ರೀತಿಯಲ್ಲಿ ಏನು ರೀತಿ ಅದು ನಮ್ ಕುತ್ಕೊಂಡಿರ್ತಕ್ಕಂಥ ರೋಡನ್ನ ಡಾಂಬರೀಕರಣ ಮಾಡಿಸಿ ವಿಡಿಯೋ ಶೂಟ್ ಮಾಡಿ ಅದೆಂತದಾದ್ರು ಡ್ರೋನ್ ಕ್ಯಾಮ್ರಾ ಶೂಟ್ ಮಾಡಿ ಏನಾದ್ರು நம்ம தங்கல வந்து தீபாவளி மாதிரி எழுகுது என்று சொல்லுங்க. இப்பக்கா ஊர் நல்லா இருந்ததா தீபாவளி, ஊர் இருந்ததா தீபாவளி. நம்மளுக்கு தீபாவளி பேரே இல்ல, கரெக்டா? தசரா பேரே இல்ல, எலெக்ஷன் காசு பேரே இல்ல, லோன் பேரே இல்ல. நம்மளுக்கு பேர் இருக்கிறது நம்முடைய உயிர். என்ன பேர் நம்மளுக்கு? இப்ப சொல்லுப்பக்கா இந்த ரோடு நீ அவ்வளவு ஸ்லோ கொடுத்தல ரூபாக்கா, இந்த ஹாஸ்பிட்டல் கண்ணு தெரிய ரூபாக்கா. இப்ப நான் சொல்றேன், லாஸ்ட் 20 நாள 3 பேர் இருந்திருக்கிறாருங்க. ஏதோ ஹார்ட் ப்ராப்ளம் தாய்மார்கள் இங்க எடுத்துன்னு வந்தா, ஹார்ட் ப்ராப்ளம் இங்க வந்து டாக்டர் கூட்டு வந்தா, டாக்டர் வராரு 20 நிமிஷம் காய் வச்சுட்டு இங்க ஆயிரம் கூலர் கலப்புறீங்க.
போற மத்தியத்துல என்னோட தலைவர் இறந்துட்டார். அதே மாதிரி 2 பேர் இறந்துட்டார். ஐசியூ 24/7 வேணும்ட்டு நம்ம தங்கவேல் மக்கள் நீங்க எம்எல்ஏ ஆயிரப்போது கேட்டு இருக்கிறாங்க. பில்டிங் இருக்கு, ஏன் ஐசியூ வரல? அதெல்லாம் விட்டு ஐசியூ இல்ல ஒத்துக்கலாம். டாக்டர் சார் இல்ல, டாக்டர் சார் போகாது. இது போல பேசினா ஐயோ நமக்கு தெரியலப்பா, இது பிஜேபி சர்க்காரா போயிடுச்சு. இப்ப நல்ல சர்க்காரா இல்லையா? அதுவே அது ஒரு மினிஸ்டர் ஒரு ஆவரான்னு சொல்றீங்க. இப்போ இருக்குது ஒரு பக்கம், நாளைக்கு மினிஸ்டர் ஆனா என்ன பண்றீங்க ஒரு பக்கம்? நீங்க கை சேர்ந்து ஒரு பக்கம் உங்களை கையெழுத்து கூடுறத ஒரு உயிர் கெப்பாசிட்டி, உங்களோட உயிர் வேல்யூ, அந்த உயிர் எவ்வளவு குடும்பம் டிபெண்ட் ஆயிருக்கு, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எவ்வளவு டிபெண்ட் ஆயிருக்கு நீங்க நினைச்சுக்கணும். நீங்க ரூபக்கா நீங்க கோல்டன் சொன்ன பிறந்த ரூபக்கா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் குட்டலில நம்ம பாபு சாஹிப் வரணும் தயவுசெய்து அந்த குட்டலி ஹாஸ்பிட்டல் ப்ரீமெச்சூர் டெலிவரி பண்ணிடுவாங்க. இன்னும் அந்த தாய்மார்களுக்கு அந்த சகோதரருக்கு இன்னும் 15 நாள் போட்டு டெலிவரிக்கு காசுக்கு ஆசைப்பட்டு பாரு தான் வகர்வாங்க. இவங்க மிஸ்ஸஸ் தான் செக்கப்புக்கு வாங்கன்னு கூப்பிட்டாங்க. செக்கப்புக்கு போனா அந்த அம்மா நல்லதா இருந்துச்சு, ஒரே ஒரு பெயின் கூட இல்லை என்னோட தங்கச்சிக்கு. ஆனா இங்கிட்ட டெலிவரி பண்ணான்ட்டு நான் என்ன ரிக்வெஸ்ட் பண்றது பக்கம், நீங்க கூட ஒரு தாய்மார்கள் தான் பக்கம். உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்து அந்த தாய் எவ்வளவு ಕಷ್ಟಪಡೋದು. ಸರ್ ಗವರ್ಮೆಂಟ್ ಹಾಸ್ಪಿಟಲ್ ಬ್ರೋಕರ್ಗಳು ತಯಾರಾಗಿದ್ದಾರೆ ಆಪರೇಷನ್ ಡೀಲಿಂಗ್ಗೆ. ನೋಡಿ ನಮ್ಮ ಮಾಧ್ಯಮದವರೆಲ್ಲ ಕೇಳಿಸ್ಕೋಬೇಕಾಗತ್ತೆ. ಇದು ಡಿಸ್ಟ್ರಿಕ್ಟ್ ಆಫೀಸರ್ ಕೋಲಾರ ಡಿಸ್ಟ್ರಿಕ್ಟ್ ಸಬ್ಜೆಕ್ಟ್ ರೂಪಕ ದಯವಿಟ್ಟು ಕ್ಷಮಿಸಿ. ನಾವು ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಸ್ಕೂಲಲ್ಲಿ ಓದ್ದವರಲ್ಲ, ಗೌರ್ಮೆಂಟ್ ಸ್ಕೂಲಲ್ಲಿ ಓದ್ದವ್ರು ನಿಮ್ ತರ ಇಂಗ್ಲಿಷ್ ಬರಲ್ಲ. ಇಂಗ್ಲಿಷ್ ಏನಾದ್ರು ತಪ್ಪಾದ್ರೆ ದಯಮಾಡಿ ಸಂಸ್ಕೃತ ರೂಪಕ ಅವರು. ಸಬ್ಜೆಕ್ಟ್ retaining KGF Government Hospital as district hospital, providing adequate medical facilities, sustaining Dr. Nagamani and providing emergency cardiovascular facilities. Dear sir or madam, we the undersigned citizens of KGF right to express deep concern and dismay at the shortage of doctors and inadequate medical facilities at KGF Government Hospital. The hospital, catering to a large population, faces an acute shortage of doctors and medical staff, forcing poor patients to seek treatment elsewhere. Main demands: retain KGF Government Hospital as a district hospital and oppose my downgrade. Appoint adequate doctors and medical staff to provide quality health services. Provide adequate medical facilities, equipment and infrastructure, including more ambulances. 16ಕ್ಕೆ KGF ಅನ್ನು ಬಂದ್ ಮಾಡ್ತೀರಿ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಬಂದ್ ಮಾಡಿಲ್ಲ ಬೇಡ. ಅವ್ರ ತಾಳಿ ಗಟ್ಟಿಗಿರ್ಬೇಕಂತ ಇಲ್ಲಿ ಬಂದು ಕೂತಾರೆ. ಅವ್ರ ತಮ್ಮ ಬದುಕಬೇಕು, ಅವ್ರ ತಾಯಿ ಬದುಕಬೇಕು. ఎంత ఆచరాయిచ్చు எனக்கு மோகன கிருஷ்ணா வந்தா பாடி கூட வந்திருக்கான்னு. ஏன்னா எப்பன்னா கோளாறுக்கு போனான்ட்டு கோளாறு இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிடுச்சு. குப்பம் போது குப்பம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிடுச்சு. KGF என்ன ஆச்சு?